ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி சரவணன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, முட்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனை நான் அடுப்பில் வச்சுட்டு, அடுத்தது பேன் வந்து நல்லா காயணும். ஸோ சோம்பு கொஞ்சம் கொஞ்சமாக பட்டை இந்த இது போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும். ஸோ கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ஸோ 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். லைட் ப்ரௌன் ஷேடு வந்துருச்சு எனக்கு. ஸோ இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா தக்காளி வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் லைட்டாக கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அதை ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க விட்டுடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம பேஸ்ட் மாதிரி கூட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ அந்த மசாலாலாம் நல்லா இறங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஸோ இது ஊற்றி உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நான் முட்டை வேக வச்சு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா முட்டை குழம்பு இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். கொஞ்சம்
லைட்டாக பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். வந்து முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை போட்டோன்னே இறக்க வேண்டியதுதான். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதில் நான் வந்து ஒரு முட்டையை உடச்சலாம் அப்படியே ஊற்றிக்கிறேன். அடுத்தது நான் பாயில் பண்ணி வச்ச முட்டையை வந்து அப்படியே ஒவ்வொன்றா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் முழுசாகவும் போடலாம், இல்லை நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ அப்படி ஒவ்வொன்றா நான் போட்டுக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம தூவி ஒரு 2 நிமிஷம் அப்படியே தூவி இறக்கலாம். ஸோ முட்டை குழம்பு தயார். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.